என்னுடைய பிறந்த நாளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சில நேரங்களிலே ஆண்டவரை நாம் மறந்திருக்கலாம், ஆனால் என்னை மறவாதவர் அவர். இந்த வருடம் முழுவதும் என்னை நடத்தி கொண்டு வந்து இந்த வருடத்தை எனக்கு ஒரு வருடத்தை கூட்டி தந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் அவனை சொல்ல முடியும்? நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பது இல்லை. ஏன் சொன்னா வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாலும் கூட கைவிடாத தேவன் நமக்கு வாக்கு வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பலனோ அல்லது என்னுடைய பலனோ அல்லது அறிவோ ஞானமோ படிப்போ கிடையாது. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அழகாக பாருங்க, கடைசி 2 வசனங்கள் பாருங்க, 17, 18. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, தன்னைத்தான் புகழுகிறவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன் அல்ல. யாரால புகழப்பட வேண்டுமா? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. 2 காரியங்கள். இன்னொன்று, ஏன் இந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே வைப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து இந்த கடைசி மாதம் இந்த 3வது வாரம் வரை தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சகோதரி சாட்சி சொன்னாங்க, இன்னொரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. பாடல்கள் மூலமாகவே சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு போராட்டம், சரீரத்திலே போராட்டம், மனதளவிலே போராட்டம், இப்படி அநேக காரியங்கள் நிமித்தம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய நம்பிக்கை என் ஆண்டவர். அந்த நம்பிக்கை இருதயத்துக்குள்ளே இருக்கிறபடியினாலேதான் சங்கீதக்காரர் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறபடினால சொல்றான், எந்த சூழ்நிலையில நான் காணப்பட்டாலும் நான் பயப்படவே மாட்டேன். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்குள்ளே 6 விதமான பலவீனங்கள், 1000 பலவீனங்கள் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் சொல்ல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 1000 இருக்கட்டும், பிரச்சனைகள் 1000 இருக்கட்டும், டாக்டர்கள் அநேக காரியங்கள் குறித்து சொல்லட்டும், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரே ஒரு வார்த்தையினாலே, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தழும்பு, அந்த தழும்பு ஏற்படுத்தி கொண்டதனுடைய நோக்கமே உன்னுடைய பலவீனம், உன்னுடைய நோய்களை தீர்க்கும்படி தேவனாலே ஹல்லேலூயா அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இங்கே பார்க்கிறோம் என்ன? 2 காரியம். ஒன்று, மேன்மைப்படுத்துகிறவன் தேவனை குறித்து மேன்மைப்படுத்த வேண்டும். புகழுகிறவன் தன்னை புகழாமல் கர்த்தரை புகழ வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் மேன்மைப்படுத்துகிறவர்களாக, தேவனை புகழுகிறவர்களாக ஏன் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன முதலாவது காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் அவரை நான் இன்றைக்கு மேன்மைப்படுத்துவதனுடைய நோக்கம். ஒரு வருடத்தை எனக்கு வயதிலே கூட்டி கொடுத்தது என்ன? கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துகிறேன், அவரை நான் புகழ்கிறேன். ஒருவேளை என்னுடைய பலனோ மற்ற காரியத்தை குறித்து என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்? இன்றைக்கு நின்று கொண்டு உங்கள் மத்தியிலே பேசுவது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா.
ஒன்றுக்கும் உதவாது என்று தள்ளப்பட்டதான சூழ்நிலையிலே ஹல்லேலூயா, இன்றைக்கு தேவ சமூகத்திலே கர்த்தர் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பது இதை காட்டிலும் ஹல்லேலூயா மேன்மையான ஒரு காரியம் தேவன் எனக்கு செய்தார் என்றால் அது மிகையாகாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல 5 பேர். அந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன பார்த்தாக்கா ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. மற்ற 4 பேர் வேற விதமா இருப்பாங்க. நான் ஒருவன் மாத்திரம் எப்படிப்பட்டவனா இருந்தேன், ரொம்ப பொல்லாதவனா, முரடனா, வேட்டக்காரனா தான் இருந்தேன். என்ன அநேகருக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்டதான என்னை அநேக சூழ்நிலைகள் மத்தியில நேற்று நான் ஜெபிக்கும் போது கூட பார்த்தேன். ஒரு மருத்துவர் சொன்னார், பாம்பு கடிச்சா எப்படி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பாம்பு இருக்குது, கொடிய விஷம் உள்ளதுதான். ஆனா அது கடிச்சாக்கா காயமும் தெரியாது, ரத்தமும் வராது, வலியும் இருக்காது. இது என்னவா, என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. ஆனா திடீர்னு என்ன பண்ணும், எல்லாமே அட் டைம்ல எல்லாமே செயலிழந்து போயிடும் சொல்லிட்டு. அப்ப வேட்டையில போகும்போது அதே சொன்ன பாம்பை நான் என்ன பண்ணிட்டேன், காலில் மிதிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீங்க காலின் கீழ் என்ன பண்ணுவீங்க, மிதிப்பீங்க. தேடு பாம்பு எல்லாமே அது என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணி இருக்கிறேன், மிதிச்சு இருக்கிறேன், கடியம் வாங்கி இருக்கிறேன். கடிச்சது தெரியல. ஆனா நான் என்ன பண்றேன், பாக்குறேன், ஒரு அர்த்தம் வரல, ஒண்ணும் வரலன்னு சொல்லிட்டு. ஆனா நேற்று பார்க்கும் போதுதான், ஏன் சொன்னா இந்த காரியத்தை சொல்வதனுடைய நோக்கம் என்ன, அநேக தடைகள், அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருந்தாலும் கூட கர்த்தர் முன்குறித்ததான ஆண்டவர் இந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா எத்தனை விதமான சூழ்நிலைகளை கடந்து வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப நான் யாரை மேன்மை பார்க்க வேண்டும், ஆண்டவரை தான். யாரை நான் புகழ முடியும், என்னை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிற தேவனை தான் என்னால் என்ன பண்ண முடியும், புகழ முடியும். இன்னைக்கு அநேகர் தங்களை குறித்து மேன்மை பாராட்டி புகழுகிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த வாசனம் சொல்லவே சொல்லாது பாருங்க. அழகாக சொல்ற நீதிமொழிகள் புத்தகத்துல 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகளுடைய புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சொல்லப்பட்ட என்னவா, உன்னுடைய வாய் அல்ல மற்றவன் புறத்தியா. உனக்கு அடுத்தவன் யாரு, ஹல்லேலூயா, உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன், உன்னை விரும்பாதவன் இருக்கிறதான மற்றவர்கள் என்ன பண்ணணுமா, அவங்கதான் உன்னை புகழணும். பாருங்க, என்னவா, உன் உதடு கிடையாது, உன்னுடைய வாய் கிடையாது. உன்னை ஒருத்தன் புகழணும்னு சொன்னா யார் புகழணுமா, அந்நியதான் புகழணுமே தவிர நீ உன்னை நீ புகழ்ந்து கொண்டானது புகழ்ச்சி கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, என்ன, தன்னைத்தானே தன்னைத்தான் புகழுகிறவன் என்னவல்ல, உத்தமன் கிடையாது. அப்ப அதற்கு மாறாக என்ன வேதம் சொல்லுகிறது, தேவனாலே புகழப்படுகிறவன் தான் உத்தமன். ஹல்லேலூயா. அப்ப யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பிசாசு நடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஆண்டவர் பாருங்க முதலாவது என்ன சொல்றாரு சொன்னா, யோபு யாரு, என்னுடைய தாசன். ஹல்லேலூயா. பிசாசு நடத்திலே சொல்றாரு என்ன, யோபை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் தாசனும், என் தாசனாகி யோபின் மேலே உனக்கு கவனம் இருந்ததா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று தேவன் யோபுவை குறித்து புகழ்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசு என்று சொல்றாரு, உன் கவனம் யோபின் மேல இருந்ததா. யோபு யார் தெரியுமா, என்னுடைய தாசன். எப்போ என் தாசன்
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக என்றைக்கு ஆரம்பித்தானோ அன்றைக்கு அவன் என்னுடைய தாசன். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றார். என்ன இப்போ யோபு அவனாக புகழப்படவில்லை, அவன் தன்னை புகழ்ச்சியா சொல்லல. அதற்கு மாறாக யார் சொல்றாங்கன்னு சொன்னா தேவனே சொல்றாரு. என்ன இவனை போல பூமியில ஒரு மனுஷனும் கிடையாது. அடுத்தது பார்க்கிறோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அழகாக எழுதப்பட்டதான காரியம். மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறதான வேலையில என்னவா அவனை குறித்து புகழ்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே யார் அவரு? என் தாசனாகிய மோசே மற்றவர்கள் அப்படிப்பட்டவன் அல்ல என்ற மேல் சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நான் ஒரு தீர்க்க தரிசியோடு கூட பேசுகிறது போல நான் யோபோடு கூட, அதாவது மோசேயோடு கூட பேசுறது கிடையாது. ஒரு தீர்க்க தரிசிகளிடத்தில் நான் எப்படி பேசுவேன்? சொப்பனத்திலே நான் பேசுவேன். தீர்க்க தரிசியோடு கூட நான் பேசுவது வித்தியாசம். ஆனால் மோசே அதற்கு அப்படிப்பட்டவன் கிடையாது. எப்படி பேசுவான்? அவன் என் வீட்டில், பாருங்க ஆண்டவர் சொல்ற, என் வீட்டில் அவன் எங்கும் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? உண்மை உள்ளவன். அதனால நான் எப்படி பேசுறேன்? அதனால் அவனோட மறைபொருளாக ஓமைகளாக சொப்பனத்திலே அல்ல. நான் என்ன சொல்றேன்? நேருக்கு நேர், முகத்துக்கு நேராக என்னவா ஒரு வித்தியாசமாக, ஒரு பிரத்யட்சமாக நான் மோசேயோடு கூட பேசுகிறேன். இதுதான் தேவனாலே அவனுக்கு கொடுக்கிறதான புகழ்ச்சி. அவன் உத்தமன் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு காரியம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கும்போது தாவீதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எடுத்தவன் டக்குன்னு வாசிங்க. அப்படி இருந்தோம் ஆலோசனைப்படியே அது இல்ல 23 2:23. ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும் போது அதுதான் சொல்றேன். நான் அவனை கண்டேன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் ஹல்லேலூயா அவன் செய்கிறவன் என்று அவனை குறித்து அறிந்திருக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 29ஆம் வசனமா பாருங்க. வாசிங்க. அதேதான் வாசிங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி தேவனாலே புகழப்படுகிறதான ஜனங்களை குறித்து, மனுஷனை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனாலே புகழப்படுகிற இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா தேவன் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். என்னவா? இவர்களை குறித்து சொல்லும் போது தேவனாலே புகழப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் யார் என்று பார்க்கும்போது அவர்கள் உத்தமன் என்கிறதான அந்த லிஸ்டுக்குள்ளே போகிறதை இங்கு வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்ப 2 காரியத்தை குறித்து உங்கள் முன்னே வைத்தேன். ஒன்று மேன்மை பாராட்டுகிறவன், இரண்டாவது புகழப்படுகிறவன். ஹல்லேலூயா. அப்ப மேன்மை பாராட்டுகிறவன், புகழப்படுகிறவன் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஏசாயா 41:8 பார்க்கிறதான வேளையிலே
ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் புகழ்ச்சியாக பேசும்போது ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று, என்னுடைய நண்பன் என்று புகழப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை வைத்து இப்படியாக இந்த ஜனங்களை புகழப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்கிறதான வேளையிலே தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் அறிந்திருக்கிறதை இங்கு வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமத்திலே பார்க்கும்போது 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஆபிரகாமை தேவன் அறிந்திருக்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் ஆபிரகாமுக்கு செய்ததான காரியம், ஆபிரகாமுக்கு சொன்னதான காரியத்தை அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் அவன் எடுத்து அதை சொல்லுவான் என்பதை ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறதை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் வெளிப்படுத்துகிறதான நோக்கம் ஏதோ ஒரு சித்தத்தை, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஆனா நாம நினைச்சு கொள்ளுவோம் என்ன, நமக்கு இருக்கிறதான காரியத்தை வச்சு நாம என்ன பண்ணுவோம், புகழ்ச்சியா பேசுவோம். ஹல்லேலூயா. புகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணுவோம், இருக்கும், பெருமை இருக்கும். சாதாரணமா சொல்லுகிறதான வேலையில உனக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான்னு சொன்னா, சொந்தக்காரன் உச்சக்கட்ட நிலையிலே ஒரு நல்ல நிலையிலே இருந்தா உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்ன அவனை சொல்லிதான் அவனுடைய வழியில உன்னை நீ காண்பிப்ப. உனக்கு ஒரு மந்திரி உன்னுடைய சொந்தக்காரன் சொன்னா மற்றவங்க இடத்துல பேசும்போது நீ என்ன சொல்லுவ, முதல்ல உன்ன சொல்ல மாட்ட, இந்த மந்திரியை சொல்லிட்டு அவனுக்கு சொந்தக்காரன் ஆனு. அப்போ மேன்மை என்ன, புகழ்ச்சி என்ன, உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறவனை வைத்து இந்த புகழ்ச்சியை நீ என்ன பண்ணுவ, வெளிப்படுத்தும். நான் அவனுக்கு சொந்தக்காரன், அவனுடைய நண்பன். ஹல்லேலூயா. இப்படியாக அநேக காரியங்கள் வழியாக நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம செய்கிற காரியத்தை புகழ்ச்சியாக மற்றவர் பேச வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் அப்படி சொல்லல. கொரிந்தியர் நிருபத்துக்கு எழுதும் போது இப்படியாக பவுல் எழுதும் போது அவன் சொல்றான், உன்னை நீயே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை நானே, எனக்கு நானே நான் ஒரு சாட்சி சொன்னேன், அது ஒரு சாட்சியா இருக்காது. அப்ப நானே சாட்சி சொன்னா அது பெரிய சாட்சி கிடையாது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கிற அவர் கொடுத்தாதான் அந்த சாட்சி என்ன இருக்கும், மேன்மை இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான சித்தமும் நோக்கத்தையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். இந்த 24ஆம் ஆண்டு முடிய போகுது. ஆனா இந்த 24ஆம் ஆண்டு முடிகிற சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்டவர்களா இந்த இடத்துல நாம் வந்து இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான அல்லது ஆண்டவர் பிரியப்படுகிறதான விரும்புகிற காரியத்தை செய்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிறோமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மைதான். நீ தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும், நீ தேவனை நீ புகழ வேண்டும், தேவனை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. விரும்பாதது இங்க எழுதல. 10 குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க, சுகமானாங்க. ஆனா ஒருவன் மட்டும் ஆண்டவர் பாதத்திலே வந்து விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தை என்ன, தேவனை மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நிய ஒழிய வேறு ஒருவனும் வர காணவே. அப்ப தேவனை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு அது பிரியமான ஒரு காரியம். அப்ப செய்யாதத ஆண்டவர் செய்தார் சொல்லிட்டு பொய் சொல்லி நீ மகிமைப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. ஆண்டவர் செய்யாத ஒரு செயலை அவர் செய்தார் என்று சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவது அது ஆண்டவருக்கு பெரியமற்றதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ உன்னை நீ புகழ்ந்தினா நீ உத்தமன் கிடையாது, உண்மை உள்ளவன் கிடையாது. அதற்கு மாறாக தேவனாலே அழைக்கப்பட்டதான ஜனங்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான பிள்ளைகள், யாராலே அழைக்கப்பட்டார்களோ, யாராலே தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் மூலமாக, அவரின் மூலமாக புகழப்படுகிற ஒவ்வொருவனும் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு முன்பதாக அவன் உத்தமன். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் உத்தமரா இருக்கணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் என்ன? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அழைத்ததான வேளையிலே ஏன் என்று என்ன கேள்வியை கேட்காமல் புறப்பட்டு வந்ததான ஆபிரகாமை குறித்து ஏன் ஆண்டவர் பேசுறாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் தன் ஈன ஜன பந்தம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ஆண்டவர் சொன்னார் என்ன? ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் யார் தேவன் சொன்னா? ஆண்டவர் தான். ஏன்? எந்த விதமான கேள்வி கிடையாது. அடையாளங்களை கேட்டாங்க, அற்புதங்களை செய்ய ஆண்டவரே, அப்பதான் நீ செய்ய போகிறீர், நான் நீ சொன்ன காரியத்தை நீ செய்வீர் என்று அதன் மூலமாக நான் அறிந்து கொள்ளும்படி ஒரு அடையாளத்தை செய்ய என்று கேட்டதான ஜனங்கள். ஆனால் ஆபிரகாமை அழைத்த வேளையில எங்க போகணும் ஆண்டவரே, எந்த இடத்துக்கு போகணும், நான் என்ன செய்யணும், ஒண்ணுமே அவன் கேட்கல. ஆண்டவர் சொன்னார், உன் இனம், உன் ஜனம், உன் தகப்பன், உன் தகப்பனுடைய வீடு, இது எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஹல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்தான், உடனே செய்தான் அவன். அதனாலதான் ஆண்டவர் அவனை குறித்து சொல்றார் என்ன? ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த 3 பேருக்கு நிறைய வித்தியாசமே கிடையாது. அப்ப என்ன செய்தானோ அதே காரியத்தை புள்ள செய்தான். புள்ள என்ன செய்தானோ அதை விட பல மடங்கு காரியத்தை பேரன் செய்தான். ஆனாலும் கூட ஹல்லேலூயா, அவர்கள் யாரை நம்பி இருந்தாங்க, யாரை நம்பி வந்தாங்க என்பதை தேவன் அவருடைய இருதயத்தை அறிந்திருந்தபடியினாலதான் அவர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆபேலை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் குறித்து நீங்க வாசிக்கும் போது பாருங்க, ஆபேலை குறித்து பார்க்கும்போது 11:4 ஆபேல் என்ன? தேவனுக்கு மேன்மையான ஒரு காணிக்கை அவன் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வார்த்தையிலே சொல்லாமலே அவன் செய்கைகளிலே கிரியின் மூலமாக காணிக்கை கொடுப்பதன் மூலமாக அவனுடைய காணிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன காணிக்கை எப்படி கொடுத்தான் தெரியுமா? தேவனுக்கு மேன்மையான ஒரு காணிக்கை அவன் கொடுத்தான். அருமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்படியாக தேவனுக்கு மேன்மையாக செய்கிறதான காரியத்தை அறிந்து செயல்படுத்துகிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை குறித்தும் வேதாகம் வெளிப்படுத்துகிறது. அவர்களை குறித்து வேதம் என்ன பண்றது? நமக்கு சாட்சியாக முன்னிறுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, ஏனோக்கு எப்படி நம்மை போல ஒரு மனுஷன் தான், ஒரு வித்தியாசமான மனுஷன் கிடையாது, நம்மை போலவே இருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய செய்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. இவங்க எல்லாருமே அந்த 11ஆம் அதிகாரத்துல ஆபேல் இருந்து எடுத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே. இப்போ வாசிங்க. விசுவாசத்தினாலே பாருங்க என்னவா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் என்ன பண்ணானா? எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாருங்க, என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டான்? அதோட முடிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாருக்குமே கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஆனா பாருங்க, வசனம் சொல்லுது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். பாருங்க என்னவா? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஒரு சாட்சி அவனுக்குள்ள இருக்குது. என்னவா? வாசிங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நீ ஏனோக்கு குறித்து பாருங்க, என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. என்னவா? மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. அவனுக்கு பாடுகள் இருக்கும், அவனுக்கு எல்லா காரியம் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானா? தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு இருந்தான்.
நோவாவை குறித்து பார்க்கும்போது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு இருந்தார். அவர்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஒரு சாட்சி யாரால? தேவனாலே. அப்ப தேவனாலே சாட்சி பெற்றவன். அப்ப எப்படிப்பட்டவன் சொன்னா அவன் உத்தமன். ஹல்லேலூயா. அவன் உத்தமன். பாடு இருக்குது, வேதனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட விலகி நிக்கல. ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா தேவனோடு கூட அந்த உறவிலே எந்த விதமான பிளவும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? அழகாக எழுதினதான காரியம். எரேமியா தீர்க்கதரிசி அழகாக அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். என்னவா? 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பாருங்க. அதுக்கு முன்பதாக சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அந்த வாசிங்க. முதல்ல 7ஆம் வசனம் பாருங்க. சிலர் ரதங்களை குறித்தோ, என்னவா அழகாக பாருங்க, சிலர் குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறார்கள். வாசிப்பாத. சிலர் ரதங்களை குறித்தோ சிலர் குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறார்கள். அவசரம் என்ன? பன்மையில பேசலாம். நானோ இல்ல, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே போதும் மேன்மை பாராட்டுகிறோம். இங்க 2 காரியம் என்ன? ஒன்று, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். முதல்ல பார்த்த என்ன? தன்னால புகழப்படுகிறவன், தானே தன்னை புகழ்ச்சியாக பேசுகிறவன், அப்படி என்று நாம பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன? அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன? சிலர் தங்களுக்குரியதான மேன்மையான காரியங்களை குறித்து பேசுகிறார்கள், பெருமையாக பேசுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து. இந்த ரதமும் குதிரையும் ஒன்றோடு இணைக்கப்படுகிறதான ஒன்று. வெறும் ரதத்தை ஒரு மனுஷனால் இழுத்துட்டு போக முடியாது. அப்போ இந்த குதிரையும் இந்த ரதமும் ஒன்று இணைக்கப்பட்டதான ஒன்று. அப்போ இந்த ரதத்தின் மேலே போறவன் ஒரு பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இல்ல, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? ரதத்தின் மேலே ஏறி போக முடியாது. ராஜாவினாலே அழைக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டவனாலதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறும். அப்படி இல்லைன்னா ஒரு ராஜாவா அது மேல ஏறி வருவான். இங்க பார்க்கிறோம் என்ன? அதுதான் மேன்மை. அப்படிப்பட்ட மேன்மையை குறித்து தான் என்ன பண்றாங்க? அநேகர் பேசுகிறாங்க. ஆனா ஒரு ராஜா யாரு? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாக போகிறதான ராஜாவும் ஆகிய அவன் சொல்ற என்ன? இவனெல்லாம் இதை பேசினாலும் கூட நான் எனக்குள்ளதான மேன்மையான காரியத்தை நான் பேச மாட்டேன். இந்த மேன்மை எல்லாமே யாரிடத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னா ஆண்டவர் இடத்திலிருந்து தான். அதனால அதை நான் எப்படி நான் மேன்மை பெருத்த முடியும்? அது என்னை வைத்து நான் அதை மேன்மை பாராட்டவே முடியாது. ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது. அவன் சொல்றா, நான் எதை மேன்மை பாராட்டுவேன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன் சொன்னா குதிரைகளை குறித்து, தன்னுடைய மேன்மை குறித்து, அந்தஸ்தை குறித்து, ராஜ்யத்தை குறித்து பேசினவங்க எல்லாமே நிலை என்ன ஆச்சுன்னு சொன்னா விழுந்து போனாங்க, முறிந்து போனாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. யாருடைய நாமத்தின் மேலே நாங்க நம்பிக்கை வைத்தோமோ நாங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? எழுந்து நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா. தனக்கு உண்டானவைகளை குறித்து மேன்மை பாராட்டின அவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள். தேவனை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டின நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் நம்ம சொல்ல முடியும்? நான் நிக்கிறேன்னு சொன்னா ஹல்லேலூயா. நான் சுயத்தினாலே நிக்கிறேன் அல்ல, பலத்தினாலே நிக்கிறேன் அல்ல. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய கிருபையினாலே, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய மகிமையினாலே இன்றைக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன? மேன்மை பாராட்டுகிறவர், தன்னைத்தான் அல்ல தேவனை புகழுகிறவர், அவன்தான் உத்தம
தான் உத்தமன். ஆனா இங்க மேன்மை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. எரேமியா 9ஆம் அதிகாரம் பாருங்க, 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் பாருங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க, இது யார் சொல்றதுன்னா தேவனாகிய கர்த்தர். இந்த மேலே சொல்லப்பட்ட 3 காரியங்களை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் ஒரு காலம் நீ மேன்மை பாராட்ட கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நீ மேன்மை பாராட்டணும்னு சொன்னா ஏதோ பொய்யா வந்து சொல்றதுக்காக அல்ல, இங்க தெளிவாய் சொல்லுது பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன், ஒருத்தன் தேவனை மேன்மை பாராட்டுகிறவன் எப்படி இருக்கணும்ன்றது குறித்து இங்க வேதாகமம் வெளிப்படுத்தி இருக்கு பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே, ஆகாயத்துல கிடையாது, பரலோகத்துல கிடையாது, நீ இருக்கிற இடத்துல, நான் வாழ்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல பாருங்க என்ன அழகா சொல்லுது. பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நல்லா கவனிக்கணும். நீ மேன்மை பாராட்டணும்னு சொன்னா அதற்கு முன்பதாக தேவன் யார் என்பதை நீ அறிந்து உணர்ந்து இருந்தாதான் நீ மேன்மை பாராட்டணும். இல்லனா நீ பாராட்டணும் அது பொய். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் என்னவா பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை எப்படியாக நடத்துகிறது பார்த்தீங்கன்னா, நியாயத்தையும், ஹல்லேலூயா, நியாயம் எது? நியாயம் எது என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நியாயம். ஆனா நியாயத்தை நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டுன்னு சொல்லு. அப்போ நியாயத்தை யார் செய்கிறார் இந்த இடத்துல பார்த்தா, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தான் என்ன பண்றாரு, கிருபை செய்யறாரு, நியாயத்தை செய்யறாரு, நீதியின்படி செய்யறார். அப்ப கிருபை நியாயம் எது? நீ ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும் போது, நீ ஜெபிக்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லி அவரை உயர்த்தும் போது, அவர் அந்த வார்த்தைக்கு, உன்னுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நியாயம். முதல்ல பாக்குறேன் என்ன, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நியாயம். ஆனா இங்க சொல்லுது, நான் என்னை குறித்து அறிந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இறங்கி செய்யறேன் பார், உடைய வார்த்தைக்கு இறங்கி கீழ்ப்படுகிறேன் பாரு. அது என்னன்னு சொன்னா, முதலாவது அந்த கிருபையின் மூலமாக கிடைக்கிறதான நியாயம் யாரு? தேவன் மூலமாக. அப்ப நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் கேட்கிறதான தேவன் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிறவர் எப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, எதையும் கேட்டா வேற எதையும் கொடுக்கிறதோ மற்ற காரியங்களோ அல்ல. அவர் ஆசீர்வதிக்கிறது எப்படின்னு சொன்னா, தம்முடைய நீதியின் படிதான் என்ன பண்ணுவாங்க, நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறது என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்போ எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி, நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் எனக்கு செவி கொடுத்து, எனக்கு கீழ்ப்படிந்து, என் நீதியின்படி அவர் எனக்கு செய்கிற எல்லா காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்லணும், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்ப நான் எப்படி மகிமைப்படுத்தணும், தேவன் எனக்கு பாராட்டின இத்தனை கிருபைகளுக்காக நான் என்ன பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஞானம் யாரால வந்தது? ஆண்டவரால வந்தது.
எனக்கு வலிமை பராக்கிரமம் எனக்குள்ளே இருந்தது. யாரால வந்தது? தேவனாலே வந்தது. அடுத்த காரியம் என்ன? ஐஸ்வர்யம் எப்படி வந்தது? தேவனாலே வந்தது. இப்போ அந்த ஐஸ்வர்யமே மற்ற காரியமே குறித்து நான் அதன் மேல மேன்மை பாராட்டாதபடிக்கு இதை எல்லாவற்றையும் இந்த பூமியிலே கிருபையா எனக்கு கொடுத்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு சுகத்தோடு பலத்தோடு, நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் தான். ஆனா முழு நாள் படிட்டு ஆண்டோடைய நாமத்தை சொல்லி ஆண்டோடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கடைசியில சொல்லுவேன், இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே பிதாவே என்று சொல்லும் போது ஹல்லேலூயா, அந்த நியாயத்தை நான் கேட்டதான காரியத்தை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார்னா, அவர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஹல்லேலூயா. அப்ப எலியா சொல்றான், ஆகாமை பார்த்து அவன் சொல்றான் என்ன? என்னுடைய வார்த்தையே அன்றி. ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. இவன் பூமியிலே இருந்து சொல்லுவான், பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் கேட்கணும்னா பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கும், அளவிட முடியாது. ஆனா அவன் ஆகாமோடு கூட பேசும்போது சொல்றான், என் வார்த்தையே அன்றி நான் என்ன சொல்லுகிறேனோ. அப்ப நியாயத்தை யார் இந்த இடத்துல செய்யணும்னு சொன்னா ஆண்டவர் தான் செய்யணும். ஏன்? இவன் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாதான் மழை வரும். அதைத்தான் அவன் சொல்றான். ஒரு மனுஷன் இடத்துல அவன் பேசுகிறார், என் வார்த்தையாலே அன்று என்ன பண்ண முடியாது, மழை பெய்யாது. நான் சொன்னா மழை பெய்யும். ஹல்லேலூயா. நான் மழை வேண்டாம்னா அவ்வளவுதான். நான் கூப்பிட்டா அக்கினி இறங்கும். இது என்ன? தேவன் ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே கீழ்ப்படுகிறார். அதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைத்ததான மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா. சில ரதத்தை குறித்து, சில குதிரைகளை குறித்து, சில ஞானத்தை குறித்து, சில பராக்கிரமத்தை குறித்து, சில தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா அவர் சொல்றார், அது தேவனுக்கு பெரிய கிடையாது. அவர் கொடுத்ததான காரியத்தை அதையே நீ மேன்மை பாராட்டின அது கிடையாது. நீ என்ன செய்யணும்? அதை உனக்கு தந்தவரை நீ மேன்மை பாராட்டுவது அது அவருக்கு பிரியமான ஒன்றாக மாறுகிறதை பார்க்கிறோம். வேதம் அழகாக எழுதியிருக்கிறதான காரியம் என்ன? எபேசியர் 2 பாருங்க, அதை வாசிக்கும் போது 6-8 பார்க்கிறோம். தம்முடைய கிருபையில் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ஹல்லேலூயா வரும் காரியங்களிலே விளங்க செய்கிறவரை நீ மேன்மை பாராட்டு. அடுத்து சுருக்கமாக சொல்ல போனார் எபிரேயர் 10:34 பார்க்கிறோம். பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையுள்ளதுமான சுதந்திரம் இருக்கிறதை உணர்ந்து நீ கர்த்தரை நீ மேன்மை பாராட்டு. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க அழகாக சொல்றது எபிரேயர் 11:35 பாருங்க, வேறு சிலர் என்ன பண்றாங்களா, உயிர் தெழுதலை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. வருகிற எல்லா நிந்தை அவமானங்கள் தொல்லை கஷ்டங்கள் இதை குறித்து கவலைப்படாம வரப்போகிறதான நடக்க போகிறதான உயிர் தெழுதலை குறித்து அவர்கள் என்ன பண்றாங்க, மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை மகிமைப்படுத்தி மேன்மை பாராட்டுகிற சூழ்நிலைக்கு நாம வந்து இருக்கிறோம். ஏன்? இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் செவி கொடுத்து இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது. கண்ணீர் விட்டதான வேளையிலே, கவலையோடு கூட நின்றதான வேளையிலே, என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே நாம் எப்படி சகோதரி சொன்னது போல நம்பிக்கையோடு கூட அவரை பார்த்ததான வேளையிலே கர்த்தர் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஹல்லேலூயா, கீழ்ப்படிதல் நியாயம். அதைத்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறார். இந்த வருஷம் முழுவதும் இன்னைக்கு கடைசி மாதத்தில் வந்து நிக்கிறோம்னு சொன்னா, நாம் கூப்பிட்ட வேளையிலே நம்முடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து செவி கொடுத்தபடியினாலே இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி ஹல்லேலூயா மாதத்திலே நாம் வந்து நிற்கிறோம். பாருங்க எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இன்னைக்கு அங்கே இங்கே ஓடுறாங்க, ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை தேடி வந்ததுனாலதான் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா.
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்மை மாற்றி அவர் சமூகத்திலே அமர வைத்திருக்கிறார். அதனால நீ வந்தது உன்னுடைய பொருளோ உன்னுடைய ஐஸ்வர்யமோ மற்ற காரியத்தையோ நீ மேன்மைப்படுத்த முடியாததான ஒரு சூழ்நிலை. நீ மேன்மைப்படுத்தணும்னு சொன்னா மேன்மைப்படுத்தக்கூடிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? தேவனை அறிந்திருக்கிறதை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மேன்மை பாராட்ட முடியும். எத்தனை பேர் நம்ம அறிந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் நிற்பது அவருடைய கிருபை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வந்த பலவீனத்திலே, வியாதியிலே, சோர்விலே, அவரை அழைத்ததான வேளையிலே அவர் எப்படி எலியாவுக்கு கீழ்ப்படிந்து மழையை அனுப்பினாரோ, எலியாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து மறுபடியும் மழையை நிறுத்தினாரோ, அப்படிப்பட்ட தேவன் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்து இந்த நாளிலே தேவனை புகழும்படி மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏன்? அவரை மேன்மைப்படுத்துவது தேவனுக்கு பிரியமான ஒன்று. நான் சொல்லல, அவரே சொல்றார் பாருங்க அழகாக, என்ன? மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று அதே கர்த்தர் தான் சொல்றார். நீ மேன்மை பாராட்டணும், நீ மேன்மை பாராட்டுதல் தான் எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. இப்ப ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க, ஒரு பணமா கொடுக்குறாங்க, பொருளை கொடுக்குறாங்க, ஸ்வீட்டை கொடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வாங்கின உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க? தமிழ்ல நன்றின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நாய் தான் பாக்குறீங்க, எப்படி இருக்கு? நாய்க்கு ஏதாவது ஒண்ணு போட்டுட்டா அதால தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அது என்ன செய்யும்? வாழை மட்டும் ஆட்டும். அது ஆட்டக்கூடாதுன்னு சில பேர் சில வாயில ஒட்ட வெட்டியே இருப்பானு. அப்படி இருந்தாலும் கூட அந்த பகுதி மட்டும் என்ன பண்ணும்? ஆடும். ஏன் சொன்னா ஹல்லேலூயா, நன்றிக்கு ஒரு மிருகத்தில் எதிரா பேர் போனதுன்னா நாய் தான். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? தாம் உருவாக்கினதான தேவனுடைய பிள்ளைகள் அவர் செய்ததான காரியத்தை அறிந்து பார்க்க, என்ன? அவர் கடனை கேட்ட, அவர் கடன் கொடுத்தாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிடுவார். ஒருத்தர் போய் கேட்டேன், அவன் கொடுத்தா ஒரு பதிலுமே சொல்லல, பிரதர் எடுத்து அப்படியே கொடுத்துட்டானே, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவனை கொடுக்க வச்சது யாருன்னு சொன்னா ஆண்டவர். அதை மறந்துடும். இப்ப என்ன? அறிந்து உணர்ந்திருக்கிறது எது என்பதை அறியாமல் அவனை சொல்லுவா, அவனை புகழுவா. ஆனா இது செய்ய வைத்தவர் யாரு? நீ போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போயிருப்ப, போற ஆண்டவரே எப்படியாக எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு போகும்போது உதவி செய்யும். அவன் மூலமாக ஆண்டவர் உதவி செய்யும் போது அவன் நல்லவன் சொல்லிடுவேன். ஆண்டவர் உதவி செய்தார் பாரு, அவரை மறந்துடுவேன். ஆனால் எங்க சொல்லுது என்ன? என்னை அறிந்து இருக்கிறதை, என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. நான் உனக்கு செய்யலன்னு சொன்னா நீ என்ன நல்லவர் நீ சொல்லாத. நான் உனக்கு எதையும் செய்யலன்னா நான் வல்லமை உள்ள தேவன் நீ சொல்லாத, சொல்லவே வேண்டாம். நான் உனக்கு செய்தது நீ அறிஞ்ச, நான் தான் செய்தது, அவர் தான் செய்தார் உனக்கு அந்த உணர்வு, அந்த அறிவு இருக்குமே. ஆனால் தேவன் எனக்கு செய்தார் சொல்லி நீ மேன்மை பாராட்டு. இல்லைன்னா நீ பொய் பித்தலாட்ட சொல்லி ஆண்டவர் எனக்கு நல்லவர், செய்யாமலே செய்தார் சொல்லிட்டு சாட்சி சொல்ல கூடாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்துதான் ஒருவன் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப மேன்மை பாராட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை அறிந்து இருந்து உணர்ந்து இருந்தபடியினாலே அந்த நெருப்பை பார்த்து பயப்படல. அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே ராஜா கிட்ட சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு? எங்களை விடுவிக்கிற தேவன் என்பதை அறிந்து அவன் உணர்ந்து இருந்தபடியினாலே அந்த சூளைக்கு முன்பதாக பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்களாம் யாரு? பேசுறவங்க. எப்படி? ஆண்டவரை அறிந்திருக்கிற. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் கூட நான் பயப்படவே மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் என் மீது கிருபை பாராட்டி இருக்கிறார், நீதி நியாயம் செய்திருக்கிறார், அதை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு தேவன் இந்த வருடம் முழுவதும் எனக்கு நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.
ஒரு